நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா? இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அக்காவோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலுக்கே போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹோட்டல் மட்டும் அவங்களோட பிஸ்னஸ் இல்லைங்க. வெளியில் ஏதாச்சும் ஆர்டர், அதாவது கல்யாணம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் வந்ததுன்னா கூட சமைச்சு கொடுப்பாங்களாட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க கூடயே சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனு வந்து இப்போ ஆகாஷோட லவ்வை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? என்னதான் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் அனுவுக்கும் ஆகாஷை பிடிக்கும். தன்னோட குடும்ப சூழ்நிலையால் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனு ஆகாஷோட காதலை ஏற்றுக்கல. இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து ஆகாஷை நினச்சிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆகாஷே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டரை பிடிச்சி கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டுக்கே போயிட்டு சமைக்கிற மாதிரிலாம் வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே முரளி இருக்கிறார் இல்லையா? ஸோ ஹீரோ ஃபேமிலியை பொறுத்தளவு கிருஷ்ணன், ஹீரோயினோட பொறுத்தளவு வந்து முரளி. ஸோ இப்போ நம்ம முரளினே வச்சுக்குவோம். முரளி வந்து ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பியும் ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கே வந்துட போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன ட்ராமா போட போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.